வணக்கம் மக்களே, இங்க பாருங்கோ. எப்படி ஓடினா யாரு புரியாத யாரோ கிட்ட மாதிரி இருந்தது. வாங்க, என்ன வேணும் என்ன வேணும்? நெட்டோ இவைகளி ஜகளிப்புக்கு நெட்டோ உடுப்பு வாங்க வந்துட்டு ஒன்றுமே வாங்கல. தங்களுக்கு கடைக்கு வந்த உடனே நெட்டு தருவோமா. நாய்கிட்ட கேட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு கட்டுதான் வைக்கப்படுறேன். அதுவும் டைட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ மக்களே, உங்களுக்காக சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாம் வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் போடுறோம். நாங்கள் ஒரு நாள்னு சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய ஆட்கள் வந்தபடியா திருப்பி இவ்வளோத்தையும் கட்டிக்காவாமல் இஞ்சி அரைவாசியை விற்பம் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ ஞாயிறும் திங்களும் செவ்வாயும். ஸோ நீங்கள் நாளைக்கும் வரலாம். நாளைக்கு 11 to 5 நிறைய டைட்ஸுகள், பஞ்சாபிகள் எல்லாரும் வாங்கினமோ இல்லையோ நல்லா குழப்பினோம். நிறைய பேண்ட்ஸுகள் எல்லாம் மிஞ்சி பாருங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒயிட் கலரு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வர முடியாதாக்கள் நாளைக்கு வாங்கோ, நாளைக்கு வர முடியாதாக்கள் நாளண்டைக்கு வாங்கோ. செவ்வாய்க்கிழமையோட முடிந்து விடும். பிறகு பார்ப்போம். முப்பேன் மக்களே, காமெடியில் என்னையே மிஞ்சிட்டினோ. ஒரு டைட்ஸை தேடி எடுத்துட்டு பார்த்துனீங்க பாட்டு. தேடினேன் வந்தது. காட்டவா உங்களே மாங்க இருக்கு. புது பிளேயர்ஸ் உடனே அடிக்கப்பட்டது. பரிசுதா ஃபேஷன் வேர்ல்ட். ஒரு ஆளுக்கு வந்துட்டு சொல்லிக்கணும், என்ன 10 ரூபா 5 ரூபான்னு சொன்னீங்க. இந்த எல்லாம் விலையாக கிடக்கணும். நாங்கள் நம்ம 10 ரூபா 5 ரூபான்னு சொன்னால் தானே வருவேங்க. சும்மா வீட்டில் குந்திட்டு விலையேன்னு சொல்லி போட்டு 10 ரூபா 5 ரூபா சாமான் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு தர மாட்டோம் என்று சொல்லிட்டேன்னா. 30 31 மாக்கம் ரோட்டில் இருக்குது. இதான அட்ரஸ். ஃப்ரண்ட் லைன் கம்யூனிட்டி சென்டர். யூனிட் வந்து 25. பல நேரம் நின்று ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் உட்காந்துருக்குறேன். திரும்பவும் என் சிஸ்டர் வந்து என்னை கேவலப்படுத்தி விட்டார். எல்லாரும் வாங்கோ, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் மட்டும் சேல் சேல் சேல். நான் சொன்னேன், இவ்வளோ உடுப்பையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு நாள் செய்யலண்டா சிஸ்டர், எனக்கு இவ்வளோத்தையும் தூக்கிலாதுண்டா போல. திருப்பி மறுபடியும் 3 இருந்து 6ஆம் தேதி மட்டும் டைம் இருக்கிறாக்கள் எப்போ ஒன்றுன்னு வரலாமோ. எல்லாரையும் சொல்லு, நீ எதை சொல்லு. காலையிலேருந்து வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாமல் ஓகே வந்ததில் கொண்டு வந்து டீ வேண்டி கொடுக்க குடிச்சிட்டு கோயிலேருந்து வந்து சாப்பிட்டு கோயிலில் தான் நீ பிரியாணி அணி பண்ணுறது. நீ எவ்வளோ இந்த பிள்ளையெல்லாம் வந்து பிரியாணி பண்ணி தர வாண்டியோண்டு இவ்வளோ ஆசையாக வெறும் வாயெல்லாம் கேட்டேன். நானும் பிரியாணின்ற வாயில கேட்காம உண்மையாக கோயில் சாப்பாடு கொண்டு உங்களுக்கு அந்த குல சாதத்தை சாப்பிட்டுட்டு கோயில் சாப்பிட்றதுன்றது வந்துட்டுனாக்கா அதான் முக்கியமாக்கா. வயிறு வந்துச்சா இல்லையா சொல்லு. ஒரு அளவு நிறைஞ்சிட்டு சுட சுட டீ ஹோட்டல்ல டீ ஆர்டர் பண்ணி ஆக்கள் என்ன சொன்னேன், நீங்க மெலிஞ்சிட்டீங்க நல்லா சாப்பிடுங்க. அப்ப நீ என்ன செய்யணும், குலா சாதத்துக்கும் இன்னும் பிரியாணியும் ஆர்டர் பண்ணிருக்கோம் மக்காக்கு. திரும்பி நின்று உதஞ்சு விடு. கவுண்டமணி சொன்ன மாதிரி அந்த ரூமுக்கு வாங்க. கவுண்டமணியில் யாருக்கா என்ன படத்துல, சிவாஜி படத்துல இது என்ன கலவா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஜீன்ஸ் இது கிறிஸ்துவுக்கு முதல் உங்களுக்கு அளவு இருந்திருக்கும். ஸோ மக்களே, நிறைய வந்து செயல்கள் எல்லாம் போகுது. எல்லா மக்கள் வந்து எடுத்துட்டு நீ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா குனிந்த பட்டின்னு சொல்லணுக்கா. நானும் வேலை வெட்டி இல்லாமல் கூட நான் கணக்கு பார்த்து ஆக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பேண்ட்ஸ் நாளைக்கு நான் வேலைக்கு போடுன்னு வருவேன். மக்கள் நிறைய வந்து எனக்கு அளவான சைஸ்லாம் இருக்கு. முந்தி வந்து 12 போட்டுனா இப்போ அந்த 1 எடுத்துட்டு 2 போடும். உண்மையாவா? இது
இது வந்து ஸ்ட்ரெச்சபிள், இழுத்து போடலாம். நிறைய நல்ல நல்ல பேண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. எல்லாரும் வந்து 3 நாள் சேல் நடக்குது. ஸோ ஆமா, ஆனா எனக்கு எப்பயோ 1-2 தான் அளவா இருக்கு. இது 6 அளவா இருக்கு. உனக்கு அளவா இருக்க முடியுது. அவன் அடிக்கி வைக்க நான் நல்லா இழுத்து குழப்பிட்டேன். ஸோ சம்மருக்கு வந்து முக்கா பேண்ட்ஸ் போடலாம். இது எனக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஓகேயா? ஃபேஷன் ஷோக்கு போகலாமா? கண்டிப்பா. ஏன் உங்க இதெல்லாம் கொஞ்சம் மறுக்காம வச்சுக்கீங்க? அது வந்து இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து என்னோட கதைச்சு படம் எடுத்து அதெல்லாம் செஞ்சதுல நான் வந்து பிஸியா போயிட்டு இருந்தேன். இது நீ செய்யற வேலையே நான் செய்யணும். இது வேற எவ்வளவு ஒரு கியூட்டான சட்டை உண்டு. இதுல பிளவுஸ் எங்க இந்த இருக்கு. கியூட். இப்படி ஒரு கியூட்டான சட்டையெல்லாம் நீங்க வந்து பார்க்காம மக்களே. ஐயோ, சின்ன வயதுல எனக்கு இப்படி எல்லாம் தச்சு எங்கட அம்மா போட்டாவாண்டே எனக்கு தெரியல. இது அந்த சட்டை தானே தெரியல. எவ்வளவு கியூட்டா இருக்கு. என்ன வாங்க வாங்க, என்ன விலைன்னு சொல்லுங்க. இது இதெல்லாம் 10 ரூபா, 15 ரூபா, 5 ரூபா. இது பாருங்க, இதெல்லாம் 10 ரூபா சட்டையில். எப்படி இருக்கு? 10 ரூபாய்க்கா? ஏன் கலகலன்னு இருக்கு. கலகலன்னு ஜில்லு ஜில்லுன்ட்டு இருக்குது. என்ன இது நான் காசை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட தச்ச பிளவுஸ் கூட வந்துட்டு. ஆனால் என்னென்னா இந்த பிளவுஸ் எல்லாம் காசு கொடுத்து 35 ரூபா கொடுத்து தச்சு போட்டு இப்போ வந்து 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிற நடி. எவ்வளோ ஒரு பொறுப்பான புள்ள நான். சின்ன போயிட்டு வா, பெருசா போயிட்டு வா. இப்போ இதில் 2 தைக்கலாம் எனக்கு. இப்படி டிசைன் பார்த்துங்க. எங்க இது சாரி எங்க? சாரியும் குழப்பிட்டு போயிட்டீங்க. சாரியும் பிளவுஸும் சேர்த்து கொடுக்குறீங்களா? ஓ, சாரியும் பிளவுஸும் சேர்த்து கொடுக்குறேன். ஓ, எல்லாரும் வாங்கோ. செவ்வாய்க்கிழமை மட்டும் உங்களுக்கு சேல் நடக்கப்படுகிறது. இங்கே நிறைய எல்லா ஐட்டமும் இருக்குது. உள்ளாடையிலிருந்து வெளியாடை மட்டும் இருக்குது. ஏன்னா இப்போ சம்மர் வருது, எல்லாரும் எல்லா உடுப்பும் போடணும். ஏய், உடுப்பு சொன்ன டொப்பு இந்த பிளவுஸ் எல்லாம் என்ன விலை? 20 ரூபா, 25 ரூபா. இங்கே இந்த டைட் சேல் எல்லாம் இதெல்லாம் 10 ரூபா. இதெல்லாம் $7, $5, $7. இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் இல்லை, அதை அந்த உடுப்பை மாற்றிட்டு இந்த உடுப்பை போட்டு இப்போ கலர்ஃபுல்லாக. அப்புறம் அப்படியே கழட்டி வைப்பீங்களாக்கா? இல்லை, சரி, அது கலட்டி வைக்கல, இந்த லேபிளோட வைக்கணும். அப்படி இல்லை, கலட்டி வைக்கிறேன் போட்டுவிட்டு அப்படியே வீட்டை கொண்டே ஒரு திரும்ப திரும்ப போட வேண்டியதான். இது சில சொக்கா வச்சுக்கிறீங்க எல்லாம் டைட்கள். இதெல்லாம் வந்து சில ஆக்கள் ஜிலி ஜிலண்டு போடுறாக்களுக்கு இதெல்லாம் ஓகே. என்ன இருக்கு? என்ன? ஸோ வாங்கள், வந்து சந்தியுங்கள். எக்கா ஸ்டைலாக வலிக்கிட்டு வந்து நான் சரியான ஸ்டைல் இருக்கு. சாரி ஒன்றை கட்டுவோம் பண்ணுவான் பார்த்தேன்னா. அப்புறம் இப்படியே வேலைக்கு போகணும் தானே, அப்புறம் என்னத்தை சாரியை கட்டிக்கிட்டு இப்படியே வந்துட்டேன். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து இந்த ஜிம்முக்கு போகிற பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே இனக்கலவாக தான் இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? ஓடுற பார்த்தியா காட்ட வேணாம். இவா எந்த கடையில் உடுப்படுப்பா, நான் வட கடையில் உடுப்பா நடக்குது. நான் எடுத்து அங்கால போடுறது, இவா எடுத்து போடுறது. ஒருத்தரும் மந்தமானா தெரியல. ஏதோ சரி, வந்த வரைக்கும் இதையும் எடுப்போம். என்னன்னா ஜிம்முக்கு போகணும், மாதிரி உடம்ப கொஞ்சம் குறைக்கணும். ஜிம்மில் போய் செய்த நீங்கள் எலும்பு கூட ஒன்று வந்து நிற்கணும்னு சொல்ல போயிட வேண்டாம். ஸோ அந்த பனியான கதைகளை விட்டுட்டு தயவு செய்து எல்லாரும் வாங்க. எனக்கு பிசரக்கிழப்பா முடிய போயிட்டா 11 மணிக்கு கொண்டு நான் சாமான் அடிக்க வச்சுட்டு அங்கே அவன் வந்து நெத்திர தூங்குறான். என்ன அது பேஸ்ட் கடி வெஸ்டர்ன் எழுதாது, வேஸ்ட் எழுது. ஸோ எனக்கு விசர் வரும். அதை விட நீ சொல்ற ஆக்கள் வெளியே நம்ம எடுத்துடுவார். போய் சொல்றியாக்கா? அக்கா 2000, 3000, 4000, 5000 ரூபாய்க்கு வித்தனீங்களாக்கா பிஸ்னஸ்? இப்போ கணக்கு அந்த பில்லு அதை எழுதி தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கேட்பீங்க எவ்வளவு செய்த நீங்க. ஓ, அதில் அரைவாசி எனக்கு என்னக்கா?
இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் வந்து போடலாம் எடுத்து. பெரியாக்களும் போடலாம். மக்கள் பெரியாக்கள் நீ நான் எல்லாம் போட்டா நல்ல வழி இருக்கும்.